இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா பாட்டிக்கிட்ட நீங்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சதே இல்ல, அவரு சொன்ன மாதிரி வேலையெல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும், அப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. பாட்டி அழுகிறத பார்த்து இனியாவும் அழுதுட்டு இருக்கா. கோபி வீட்டுல நடந்த பிரச்சனைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ராதிகா கிட்ட இன்னும் ஏன் கோவமா இருக்க, அதான் அம்மா கிளம்பி போயிட்டாங்கல்லன்னு கேக்குறாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைய கொன்னுட்டீங்கல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு ராதிகா கோவப்படுறாங்க. உங்களால என் வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. பாக்யாவை வெறுப்பேத்த உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா அவங்க இங்க வந்து என் குழந்தைய கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. பாக்யா எழில் கிட்டையும் செலியன் கிட்டையும் வெளியில போறேன்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டுக்கு போறாங்க. இங்க எதுக்கு வந்தேன்னு ராதிகாவோட அம்மா கோவப்படுறாங்க. பாக்யா ராதிகா கிட்ட உங்க நிலைமை எனக்கு புரியுது, இது உங்களுக்கு பெரிய இழப்பு தான், சில சமயம் இழப்புகளை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா ராதிகா ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்கன்னு கோவப்படுறாங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சதை உங்க அத்தை முடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. என் குழந்தையே இல்லாம போயிடுச்சு, உங்களுக்கு இப்ப சந்தோஷமானு கேக்குறாங்க. அப்புறம் பாக்யா பேச வந்த விஷயத்தை எல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. கோபி கிட்ட மத்தவங்க உங்க அம்மாவை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா நீங்களும் புரிஞ்சுக்காததுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. என் கூட தான் இருக்கணும்னு கூட்டிட்டு போனீங்கல்ல, இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமான்னு கோவப்படுறாங்க. சாப்பிடாம தூங்காம நான் இப்படி பண்ணுவேனான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அத்தைய இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன், நீங்க எப்படி நம்புனீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்த உங்க அம்மாவை காயப்படுத்தி அழ வச்சு அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. பாட்டி நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறதால பாக்யா அவங்கள வெளியே கூட்டிட்டு போறதா செல்வி கிட்ட சொல்றாங்க.